அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இப்போ இந்த ஸ்கூல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இதை வந்து எப்படி ஒரு தனிநபராக நீங்கள் பண்ண முடியுதா? எப்படி அதை நிர்வகிக்கிறீங்கிறத சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய கிருபையால் நான் முதல்ல இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்த போது இது ஒரு சிறிய இடத்துல ஆரம்பித்ததுனால பெருமளவான உதவி தேவைப்படவில்லை. நண்பர்கள் சில பேருடைய பொருளாதார கான்ட்ரிபியூஷனால் இதை நம்ம பண்ணிட்டோம். பட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு பண்ணக்குள்ள இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பணம் என்பதை தாண்டி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ப்ராஜெக்ட் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு தேவை. இன்றைக்கி வந்து இந்தியாவில் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ஒரு 30 மாணவர்கள் முஸ்லீம்கள் வந்து வெற்றி பெறுறாங்க அப்படின்னா அதில் வந்து எல்லாருமே சமூகத்தின் மீதான பற்று கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த 30 பேரில் ஜாமியா மில்லியா இஸ்லாமியிலேருந்து 15 பேர் வராங்க. அப்போ சமூகத்தை பற்றி நேசித்து சமூக விழுமியங்களோடு வரக்கூடியவங்க இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே சேவையாற்றக்கூடியவங்களாக மாநிலத்துக்கு சேவையாற்றக்கூடியவங்களாக வருவாங்க இல்லையா. ஸோ அதனால் அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணம் கொண்டவங்க ஒத்த சிந்தனை கொண்டவங்க நம்மளோட அவங்க வேறு ஊர்களில் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கான உதவிகளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம வளமையாக ரெகுலரான அப்டேட்ஸை எப்படிலாம் நம்ம முன்னேறுறோம், எப்படிலாம் நம்மளுடைய வளங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் அவங்க ஹாப்பியாகி இன்னும் இந்த சமூகத்தில் இது போல் பல பள்ளிகள் வர வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எண்ணம். இந்த மவுண்ட் ஈரா வந்து ஒரு மவுண்ட் ஈராவோடு முடிந்து விடக்கூடாது. இதை போன்று பல இடங்கள்லையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாடலை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாடலை அப்படியே எல்லா இடத்துலையும் நம்மளால் ரீப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் எங்களுடைய பள்ளிக்காக துவா செய்யுங்க. உங்களுடைய வாசகர்களையும் நாங்கள் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.